வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். 1978ல இந்தியாவையே உலுக்கிய ஒரு பயங்கரமான கொலை வழக்க தழுவி ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் பிரைம் வீடியோல ஒரு வெப் சீரிஸா வந்திருக்கிறது தான் ராக். அலி ஃபசால் நடிப்புல புரோஷித் ராய் இயக்கத்துல வந்திருக்கிற இந்த வெப் சீரிஸ் நம்மள எந்த அளவுக்கு பயமுறுத்துனுச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா 1978ல டெல்லியில சுமன் மற்றும் ஷாகில் அப்படிங்கிற ரெண்டு அக்கா தம்பிங்க ரேடியோ ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு கார்ல லிஃப்ட் கேக்குறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. இந்த கடத்தல் வழக்க விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யங் மற்றும் சின்சியர் போலீஸ் ஆபீசரான எஸ்ஐ ஜெய்பிரகாஷ் இந்த கேஸ கையில எடுக்கிறாரு. அவரோட விசாரணையில அந்த ரெண்டு டீனேஜ் பசங்களுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிக்கிறாரு. பாம்பேல இருந்து டெல்லிக்கு தப்பிச்சு வந்த அந்த ரெண்டு குற்றவாளிகளை அவரு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, இந்த கேஸ முடிக்கிறதுக்குள்ள அவரு என்னென்ன கஷ்டங்கள் படுறாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மீதி கதையே. சீரீஸோட பாசிட்டிவ்னு பார்த்தா 1970 காலகட்டத்தோட அந்த டெல்லி மற்றும் பாம்பேவை ஆர்ட் ஒர்க் மூலமா பிரமாதமா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பழைய ரேடியோ ஸ்டேஷன், ஸ்கூட்டர், தெருக்கள், கவர்மெண்ட் ஆபீஸ் அப்படின்ட்டுன்னு அந்த காலகட்டத்தை திரையில நம்ம கண்ணு முன்னாடி நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. சீரீஸ்ல ஹீரோவா நடிச்ச அலி ஃபசால் ஒரு மாசான ஹீரோவா இல்லாம நிஜமான ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத தன்னுடைய நடிப்பு மூலமா எக்ஸலண்டா காட்டியிருக்கிறாரு. தன்னுடைய குழந்தைகளை இழந்து தவிக்கும் ஒரு அம்மாவோட வருத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சோனாலி பிந்த்ரே தன்னுடைய நடிப்பு மூலமா காட்டியிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்பு நம்ம கண்கள்ல கண்ணீர் வர வச்சிருது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பாபு மற்றும் ரஜோ கதாபாத்திரத்துல நடிச்ச ஆகாஷ் மற்றும் ரமன்தீப் இவங்களோட யதார்த்தமான அந்த வில்லத்தனம் நம்மள பல இடங்கள்ல நடுங்க வைக்குது. சீரீஸோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரீஸோட திரைக்கதை விறுவிறுப்பாலாம் மூவ் ஆகாது. ஒரு கேஸ ஆரம்பிச்சுட்டா அந்த கேஸ முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன தடைகள் வரும், அந்த தடைகள் எப்படி தாண்டப்படுது அப்படிங்கிறத டீடைல்டா திரைக்கதையில சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே இந்த சீரீஸோட திரைக்கதை ஸ்லோ பர்னா தான் மூவ் ஆகுது. கிரைம் சீன்கள்ல வர அதிகப்படியான வன்முறை காட்சிகள் இதயம் பலவீனமான நபர்களை பார்க்க கஷ்டப்பட வைக்கும். ஓவராலா இந்த ராக் சீரீஸ் ஆவரேஜுக்கும் கொஞ்சம் மேல அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்லோ பர்ன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ் பிடிக்கும்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். தமிழ் டப்பிங்லயே இருக்கு, விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.